இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. இன்னைக்கு கொள்கையற்ற ஒரு கூட்டமோ தமிழர் விரோத பாசிச கும்பலும் இன்னைக்கு தமிழ்நாட்டை குறி வச்சிருக்கிறாங்க. கை தட்டி விசில் அடிச்சு கூடி கலையிற கூட்டம் கிடையாது. இன்னைக்கு இத்தனை பேரும் இந்த 2 நாள் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நீங்க யாரையோ பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தர் பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் 44 பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்க வந்த கூட்டம், கொள்கை கூட்டமாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது, கலைஞர் அரசியலுக்கு வந்தது வெறும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவோ பதவியில் இருக்கிறதுக்காக கிடையாது. நான் கொண்ட கொள்கையை அடையறதுக்காக இந்த இயக்கத்திற்கு தலைவனானவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு புதுசா பல பேர் நினைக்கிறாங்க. புதுசா சில பேர் கிளம்பி வரிசையா வந்துகிட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண அரசியல் கட்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி 10ஓட 11 இருந்திருந்தா அதை யாரும் அழிக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டாங்க. நாம கொள்கை கூட்டங்கிறது தெரிஞ்சதுனால்தான் அவங்க நம்ம அழிக்கிறதுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா பாசிச சக்திகள் நம்முடைய கொள்கை கூட்டத்தை கை வச்சு பார்க்க முயற்சிக்கிறாங்க. திமுக என்ற அந்த விதையை கழக உடன்பிறப்புகள் தண்ணீர் ஊற்றி வளர்க்கவில்லை, வியர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி தங்களுடைய உயிரையே உரமாக்கி வளர்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். உடன்பிறப்புகளுடைய தியாகத்தினாலதான் நம்முடைய இயக்கம் இன்னைக்கு ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கின்றது. அதனாலதான் பெரிய பெரிய புயல் அடிச்சாலும் யாராலும் நம்மளை தொட்டு கூட பார்க்க முடியல, நம்மளை வீழ்த்த முடியல. இந்த கொள்கைக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கும் எதிரி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொள்கைதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளம், பேஸ்மெண்டே அதுதான். அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் பலமா இருந்தா அதுக்கு மேல கட்டுற கோட்டை நிச்சயமாக பலமாக இருக்கும்.